அந்த பானை ஓடுகளில பெயர்கள் இருந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய ஆதி தமிழச்சிகள் எழுத படிக்க தெரிந்திருந்தார்கள் என்று பொருள். இது ஏதோ ஒரு ஒன்றிய அரசுக்கு நமக்குமான சண்டை கிடையாதுங்க. பெண்களை படிக்க கூடாது என்று சொல்பவர்களுக்கும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்பவர்களுக்கும் இடையிலான யுத்தம் தான் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதில் முழக்கத்துக்கு பின்னால் இருப்பது. எனக்கு ரொம்ப பிடித்த ஜனாதிபதிகளில் நம்முடைய KR நாராயணன் ஒருவர். இப்போ எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அளிக்குதோ அதுபோல ஈராக் மீது குண்டு போட்டுக் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வார்த்தையை சொன்னார். ஈராக் மீது நாங்கள் ஏன் குண்டு போடுறோம்னா இட் இஸ் கன்ஃபரண்டேஷன் பிட்வீன் டூ சிவிலைசேஷன் அப்படின்னார். அவருடைய பொருள் என்ன? இது 2 நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல். எங்களுடைய அமெரிக்க மேற்கத்திய நாகரிகம் உயர்ந்தது, அது மேற்காசிய அங்கு இஸ்லாமிய நாடுகளினுடைய பின்தங்கிய நாகரிகத்தை நாங்கள் சீர்திருத்த முயல்கிறோம். எனவே இது 2 நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய KR வார்த்தையை சொன்னார், ஒரு நாகரிகம் இன்னொரு நாகரிகத்தை ஒருபோதும் அழிக்காது, மாறாக 2 நாகரிகங்களும் சேர்ந்து வளரும் என்று KR நாராயணன் சொன்னார். மிகப்பெரிய அறிஞர். இன்னைக்கு இருக்க துணை தலைவர் மாதிரி கிடையாது. அவர் என்ன தெரியுமா? சிந்தசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த நாகரிகத்தினுடைய நல் கூறுகளும் இந்த நாகரிகத்தினுடைய நல் கூறுகளும் இணைந்து ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்கும், 2ம் இணைந்து வளரும் என்று மரியாதைக்குரிய KR நாராயணன் சொன்னார். என்ன தெரியுமா பிரச்சனை? இவர்கள் சொல்லுகிற சரஸ்வதி சமஸ்கிருத நாகரிகத்தோடு தமிழ் நாகரிகம் எப்படி வைத்து இவர்கள் மண்ணுக்குள் அழுத்தினாலும் திமிரி வெளியே வருகிறது.